விளவங்கோடு எம்எல்ஏவா இருந்த விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுக்கு தாவனதுனால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. இதனால விளவங்கோடு தொகுதி காலியானதா அறிவிக்கப்பட்டது. மக்களவை தேர்தலோடு விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சாங்க. விளவங்கோடு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி போட்டியிடுறாங்க. இந்த நிலையில வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக ராணி அவர்கள் கன்னியாகுமரி எம்எல்ஏ தளவாய் சுந்தரத்தோடு தேர்தல் அலுவலகத்திற்கு வந்திருந்தாங்க. அப்போ உட்கார சேர் இல்லாததால கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் தேர்தல் அதிகாரி கிட்ட சேர் கொடுக்கலனா தரையில உட்காருவோம்னு பிரச்சனை பண்ணாரு. இதையடுத்து வேட்புமனுவை அதிகாரியிடம் சமர்ப்பித்த அதிமுகவினர் வேட்பாளர் மற்றும் அவங்க கூட வரவங்களுக்கு சேர் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தளவாய் சுந்தரம் கேட்க, உங்களுக்கு சேர் போட்டாச்சு, உங்க வேலை முடிஞ்சதும் அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க, வாதம் பண்ண வேண்டாம்னு தேர்தல் அதிகாரி சொன்னாரு. நீங்களா நினைச்சுக்கிட்டு அப்படி கிரியேட் பண்ணி யாராவது வந்து ஷேர் பண்ணாம இருப்பாங்க. அதுக்குள்ள ஃபார்மாலிட்டி இது வேற ஃபார்மாலிட்டி கிடையாது. அப்படி கிடையாது. எலெக்ஷன் சேர் போடலாம். சேர் போட்டு நீங்க உட்கார்ந்தாச்சு, நீங்க அடுத்த ஆளுங்களுக்கு வழி விடணும். அது உங்களுக்கு சேர் இல்லைன்னு சேர் இல்லைன்னு சொல்லியா? இப்போ நீங்க முடிஞ்சுக்கலாம். உட்காருவேன் தெரியாது. கேட்டது நீங்க சேர் கொடுத்தாச்சு, உட்கார்ந்தாச்சு, நீங்க அடுத்தால போய் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபார்மாலிட்டி நாங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்க, குழந்தை கொடுத்துட்டா உட்கார்ந்தாச்சு. நீங்க பெருசா ஆகிறீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. சேர் கொடுத்தாலும் சண்டை முடிஞ்ச பாடு இல்ல. தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால தேர்தல் நடத்தும் அலுவலர் அவங்கள அங்கிருந்து வெளியே போக சொன்னாரு. இதனால தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டுச்சு.